என்னோடய கதையை முழுசாக கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நடு ரோட்டில் ஒரு நாள். என் பெயர் காயத்ரி. இந்த கதை 2010 நடந்தது. எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்து கொண்டிருந்தோம். அதன் பெயர் பப்பி. ஒரு நாள் நான் பள்ளிக்கு சென்று திரும்பும் போது ஒரு குட்டி நாயை நடு ரோட்டில் வண்டிகள் செல்லும் இடத்தில் கண்டேன். என் பின்னாலேயே வாலை ஆட்டிக்கொண்டு வந்து கொண்டே இருந்தது. எனக்கு அதை மிகவும் பிடித்துவிட்டது. பார்த்த நொடியிலேயே அதை வீட்டிற்கு கொண்டு சென்று வளர்க்க வேண்டும் என ஆசைப்பட்டேன். அதற்கு பெயர் கூட வைத்துவிட்டேன், ரோசி என்று. அதை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தேன். இது என்ன குட்டி நாயை கொண்டு வந்திருக்கிறாய்? அது மிகவும் சிறிய நாயாக இருக்கிறது என்றார் அம்மா. அது பால் குடிக்கும் சிறிய நாய்க்குட்டி. அதை அதன் அம்மாவிடமிருந்து பிரித்து எடுத்து கொண்டு வந்து விட்டாயா? அந்த நாய் உன்னை கடிக்கல என்று அம்மா கேட்டார். இல்லம்மா, இது தனியாக நடு ரோட்டில் வண்டிகள் அதிகம் செல்லும் பாதையில் தனியாக இருக்கவே நான் தூக்கி வந்தேன்மா. முதலில் அதை கொண்டு போய் அங்கேயே விட்டு வா என்றார் அம்மா. எங்கள் வீட்டில் வளரும் பப்பி நாய் இந்த குட்டி நாயை கண்டு குரைத்தது. அது வேற சோகமாய் போய் படுத்து கொண்டது. நாம் இருக்கும்போதே வேற நாய்க்குட்டியை கொண்டு வந்து கொஞ்சுகிறார்கள் என நினைத்திருக்கும் போல. அப்பா வந்தார். குட்டி நாயை பார்த்தார். குட்டி நாயை அதன் அம்மா கிட்ட சேர்த்துவிட சொன்னார். எனக்கு மனமே இல்லை. அம்மா அப்பா திட்ட வேற வழி இல்லாமல் மீண்டும் அதே இடத்திற்கு சென்றேன். நடு ரோட்டில். இதுதான் டைட்டில். ஒரு நாள் யோசித்து கொண்டே இருந்தேன். எனக்கு மனமே வரவில்லை. யோசித்து கொண்டே இருந்தேன். ஒரு பெரிய நாய் வேகமாக என்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. என்னை பார்த்து குரைத்தது. அதுதான் ரோசியின் அம்மா போல. ரோசியை கீழே விட்டதும் ரோசி வாலை ஆட்டிக்கொண்டு அதன் அம்மா கூட சென்றது. எனக்கு மகிழ்ச்சி. பரவாயில்லை, ரோசியை அதன் அம்மா கூடவே விட்டாச்சு என்று. இது என் கதைதான். நன்றி.